ஸோ பேக் டு பேக் நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அகைன் வந்து பீகார் டீம் கூட வந்து ஒரு சூப்பரான மேட்ச் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா சடனாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னே வந்து கேம் இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவங்களோட கேம் பிளே வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யாரை பற்றியும் எந்த விதமான கேரும் பண்ணிக்கிறது கிடையாது. தொடர்ந்து வந்து கேம் பிளேயில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இதுதான் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வந்து நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து நம்ம லவ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்ற பிளேயர்ஸை விட்டு கொடுக்குறதும் கிடையாது. மற்றவங்கள மார்க் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதே கிடையாது. ஸோ ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு டீமாக பார்த்துட்டிங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதே வந்து அவங்க எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பிகாஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு வந்து நிறையா ரிமார்க்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லா கேம்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து தப்பு பண்ணாதப்பெல்லாம் வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ரேம் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து பீகார் டீமுக்கு ஒரு சூப்பரான டஃப் கொடுத்து அவங்களுடைய பவரை பார்த்திங்கன்னா அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதாங்க ஃபேக்ட்டு.